DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. இந்த மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது அப்படின்னா அவருக்கு கையை தூக்க முடியலை, காலை தூக்க முடியலை, நடக்க முடியலை, நடக்கிறதுக்கெல்லாம் இறுக்கமாக இருக்குது, உட்கார முடியலை, உட்காந்தா எந்திரிக்க முடியலை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கும். நம்மளுடைய பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல் முழுமையாக அங்கே போய் சேருவதில்லை. அதனால தான் அங்கே நோய்கள் குணமாகிறதில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ சமீபகமாக அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இந்த டீயை ஒரு 48 நாள் நம்ம சாப்பிடலாம். இது 20-25 வயசை தாண்டினவங்களே நீங்கள் அவசியம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ தான் நரம்பு மண்டலங்கள் லைஃப் டைம் நல்லா பலமாக இருக்கும். ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நரம்பு மண்டலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா சிக்னல்களும் நரம்பு மண்டலம் மூலமாகவே சென்றடைந்துக்கிட்டு இருக்குது. இதன் மூலமாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதில் சில பேர் ஸ்லோவாக செயல்படுறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க மந்தமாகவே அவர்களுடைய வேலை இருக்குது. நடக்கும் பொழுது ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் ஆகிட்டு ஒரு பக்கமாகவே லெஃப்ட் சைட்லேயே ஒதுங்கிக்கிட்டே போகிறாங்க. சில நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த மாதிரி ஒன் சைடாகவே போய்கிட்டு இருக்கிறாங்க. சில நபர்களுக்கு சில இடங்களில் உணர்வே இல்லாமல் இருக்குது. மரத்து போன மாதிரி உணர்வு இல்லாமல் இருக்குது. சில உறுப்புகள், அதாவது கால், கை, இதெல்லாம் கனமான மாதிரி, இறுக்கமான மாதிரியான ஒரு நிலைகள்லாம் இருக்குதுன்றது நிறைய பேரோட குறைகளாக இருக்கும். இப்போ இதற்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு செக் பண்ண போகும்போது தான் தெரியும் நம்மளுடைய நரம்பு மண்டலம் வீக்காக இருக்குது. நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்னஸ். அதனால தான் இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அந்த நர்வஸை பலப்படுத்துறதுக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நரம்பு மண்டலமானது மோட்டார் நர்வஸ் சிஸ்டம், சென்சோரியல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இயக்க நரம்புகள் மற்றும் அந்த உணர்வு நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 2 வகையான நரம்புகள் நம்மளுடைய உடம்புல இருந்து, அதாவது எல்லா உறுப்புகளுக்கும் போய் கனெக்ஷன் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஆமாம். அப்போ இந்த மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது அப்படின்னா அவருக்கு கையை தூக்க முடியலை, காலை தூக்க முடியலை, நடக்க முடியலை, நடக்கிறதுக்கெல்லாம் இறுக்கமாக இருக்குது, உட்கார முடியலை, உட்காந்தா எந்திரிக்க முடியலை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கும். அப்போ இது மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு மோட்டார் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கை, கால் எல்லாமே நல்லா மடக்க முடியுது, நீட்ட முடியுது, பண்ண முடியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே உணர்வே இல்லை. அங்கே தொட்டு பார்த்தோம்னா உணர்வே இல்லை. ஊசியை வச்சு குத்துனா உணர்வே இல்லை. சூடான தண்ணியை ஊற்றினா அங்கே உணர்வே இல்லை. இப்போ பாருங்கள், அங்கே ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அங்கே போன்லேயோ, எலும்புலையோ, நரம்புகள்லையோ எந்த ஒரு பாதிப்பும் தெரியாது, எல்லாமே பக்காவாக இருக்கும். பட் ஆனால் உணர்வு நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த உணர்வு நரம்புகள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன ஆயிடுச்சு, இப்போ ஸ்பேர் பார்ட்ஸில் எந்த விதமான தேய்மானங்கள் எதுவுமே கிடையாது, ஆனால் உணர்வே இல்லை அப்படின்ற நிலை ஏற்படும். இப்போ இது மாதிரி இன்றைக்கி நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த பாதிப்புகளுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ இந்த நரம்பு மண்டலங்களை மட்டும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு இந்த மோட்டார் நர்வஸ் சிஸ்டமும் சென்சோரியல் நர்வஸ் சிஸ்டமும் சூப்பராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எளிதாகும். இன்றைக்கி நிறைய நோய்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல் முழுமையாக அங்கே போய் சேருவதில்லை. அதனால தான் அங்கே நோய்கள் குணமாகிறதில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நர்வஸ் சிக்னல்கள் பார்த்திங்கன்னா தடை இல்லாமல் நம்ம போகணும்னா மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல் கரெக்டாக போகணும் அப்படின்னம்னா உங்களுடைய நர்வஸ் ஜோன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும். நரம்பு மண்டலத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது உணவு முறைகளில் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. மேக்ஸிமம் அந்த நர்வஸை பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணுறதுக்கான உணவு முறைகள்ன்றதில் நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி இப்படியே தான் நம்முடைய உணவு முறைகள் போய்கிட்டு இருக்குது. அப்போ இது எல்லாமே கார்போஹைட்ரேட் உள்ள உணவு முறைகளாக தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிற மாதிரியான சில உணவு முறைகளுக்குள்ளே நம்ம மாறணும் அப்படின்னோம்னா நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்திக்க முடியும். நரம்பு மண்டலம் அப்படின்றது நம்முடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தளர்ச்சி அடைய மாட்டீங்க, கூணல் விழுக மாட்டீங்க. நீங்கள் அந்த 3வது கால்னு சொல்லக்கூடிய தடியை பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய நர்வஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால். சில பார்த்துருப்பீங்க, சில வயசான நபர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கும். அந்த கம்பை பிடிச்சா கூட அப்படியே கையெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடும். அது நரம்பு தளர்ச்சி.
பார்க்கின்சம் அப்படின்ற அது வந்து பெருசாக முத்திருச்சுன்னா பார்க்கின்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து கை கால் நடுக்கம் அது மாதிரி வந்துடும். அப்போ இந்த நர்வஸை ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறது பெட்டருங்க. இன்றைக்கி நார்மலாக ஒரு 20 வயசு 25 வயசை தாண்டிச்சுனாலே உங்களுடைய நரம்பு மண்டலத்தை நீங்கள் பலப்படுத்திக்கிங்க. ஏன் அப்படின்னா இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ சமீபகமாக அதிகமாகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூரோலஜி டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கிறாங்க, நியூரோலஜி ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்கன்றது தான் இதிலேருந்து நமக்கு வந்து புரிய வருது. கரெக்டுங்களா? அப்போ உங்களுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த, எளிமையான முறையில் பலப்படுத்த, வீட்டிலிருந்தே பலப்படுத்த என்ன பண்ணலாம்? ஆமாம், நீங்கள் வந்து ரொம்பவும் வந்து நரம்பு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்காக நீங்கள் நரம்பியல் மருத்துவர்கள்ட்ட போய் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிற பொழுதே இது மாதிரியான இயற்கையான சில விஷயங்களை நீங்கள் வந்து கடைபிடிக்கப்படும் பொழுது படிப்படியான மாற்றம் வரும். அப்புறம் உங்களுக்கு சரியாக நீங்கள் அந்த மருந்து மாத்திரைகளை படிப்படியாக வந்து மருத்துவரோட ஆலோசனை பேரிலேயே நீங்கள் வந்து குறைச்சிட்டு வர முடியும். அதற்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன சில மூலிகைகள் இருக்குது. கிராமத்தில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய, இன்னைக்கும் கிராமத்தில் பாட்டி வைத்தியமாக பயன்படுத்தி வரக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தினாலே போதும், நம்முடைய நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால் பார்க்கின்சம் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க முதற்கொண்டு கடைபிடிக்கிறதுக்கு எளிமையான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லி, அந்த லவங்கப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினலாக கிடைக்கும். அதை வந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த லவங்கப்பட்டை வாங்கி, நல்ல சுத்தமான லவங்கப்பட்டை வாங்கி அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் வச்சுக்கோங்க. ஆமாம், பவுடர் ஃபார்மில் இன்றைக்கி வெளியில் கிடைக்கிது. இருந்தாலும் நீங்கள் ஒரு தரமாக இருக்கக்கூடிய லவங்கப்பட்டையாக வாங்கி நீங்கள் பவுடர் ஃபார்மில் கொண்டு வரது ரொம்ப நல்லது. இல்லை, அப்போ லவங்கப்பட்டை பொடியை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1.5 டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு இஞ்சி பீஸ், ஒரு சின்ன ஒரு இஞ்சி பீஸ், அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படி கட் பண்ண இஞ்சி பீஸ், அதில் நீங்கள் தோலை உரிச்சிருங்க. இஞ்சியில் வந்து தோலை உரிச்சிட்டு அந்த பீஸை அப்படியே வந்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அப்படியே கொதிக்க வைங்க. இப்போ இந்த இஞ்சி சாறும் அந்த லவங்கப்பட்டையினுடைய சாறும் இந்த தண்ணியில் இறங்கி ஒரு கஷாயம் ஃபார்மெட்டுக்கு அப்படியே வந்து மாறும். இப்போ நல்லா கொதித்து எசன்ஸ் இறங்கினோடனே 1.5 டம்ளர் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3/4 டம்ளராக சுண்ட வைக்கிற மாதிரி நல்லா கொதிச்சு வரும். ஓகேங்களா? 3/4 டம்ளர் 1 டம்ளர் வந்தோடனே இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ அதில் எலும்புச்சம்பழம், இந்த எலும்புச்சம்பழம் ஒரு 1/4 எலும்புச்சம்பழம் அப்படியே பிழிஞ்சு விட்ருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே ஸ்பூனில் கலக்கிங்க. கலக்கிட்டு இதை காலை இரவுன்னு 2 வேளை சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நாள்லேயே மாற்றம் தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அப்படின்றது சாப்பாட்டுக்கு அப்புறமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இரவு அப்படின்றது நைட்டு அதே போல் இரவு சாப்பாட்டுக்கு அப்புறமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் பெட்டு ஆஃப்டர் ஃபுட்டு அப்படி வச்சுங்களேன். அது மாதிரி வந்து ஒரு டைம் நைட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நைட் நல்லா தூக்கம் வரும். அடுத்தது காலையில் எழுந்த உடனே மோஷன் ஃப்ரீயாகும். அன்றைய நாள்லேயே உங்களுக்கு தெரியும் சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அன்றைய நாள்லேயே தெரியும். உங்களுடைய கை நடுக்கம் சின்னதாக நீங்கள் பேனாவில் எழுதும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன நடுக்கங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே தெரியும், ஃபஸ்ட் நாளே தெரியும். கொஞ்சம் இப்போ நடுக்கமெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது அப்படியே ஒரு வாரம், ஓகே, 2 வாரம், அதாவது 7 நாள், 14 நாள், 21 நாள், இப்படி நாட்கள் ஆக இதை நீங்கள் குடிச்சு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய டோட்டலாக உங்களுடைய நரம்பு மண்டலம் அனைத்தும் வந்து பலப்படும். 48 டேஸ் நான் சொல்கிறேன். ஒரு 48 டேஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துருங்க. 48 டேஸில் மிகப்பெரிய மாற்றம் வரும். உங்களுடைய கண் வந்து அப்படியே துடிக்குது. இதுவும் நர்வஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். பேசும் பொழுது உங்களுடைய தாடையெல்லாம் வந்து சேக் ஆகுது, நர்வஸோடது தான். நீங்கள் போயிட்டு ஒரு குண்டூசி எடுத்து ஒரு நூலை கோர்த்து பாருங்கள். ஏன்னா இந்த கை அப்படியே கிடுக்கிடுன்னு ஆடும். ஏன்னா நீங்கள் இந்த பட்டை டீயை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 48 டேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்த்து பாருங்கள், கை கொஞ்சம் கூட சேக்காகாது. இப்படி சின்ன வேலைகள் பார்க்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சேக்கிங் தெரியுதுன்னா உங்களுடைய நரம்பு மண்டலம் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணலாம், நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு இந்த டீயை ஒரு 48 நாள் நம்ம சாப்பிடலாம். இது 20-25 வயசை தாண்டினவங்களே நீங்கள் அவசியம் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ தான் வந்து நரம்பு மண்டலங்கள் லைஃப் டைம் நல்லா பலமாக இருக்கும். நீங்கள் ஒரு நோயாளியாக இருந்து நீங்கள் வந்து ரெகுலர் மெடிசன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் அதை வந்து தொடர்ந்து எடுங்க. அப்போ தான் உங்களுடைய படிப்படியாக மருந்து மாத்திரைகள்லேருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். இதை கடைபிடித்து உங்களுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்.
நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.